சார் இப்ப பேசும்போது ஜோதிகா மேடம் பத்தி சொல்லணும். லைக் என்னன்னா, 36 வயதினிலே அத தாண்டி நெறைய படங்கள் வந்துட்டு விமன் சென்ட்ரிக் ஃபிலிமா வந்துட்டு ஜோதிகா மேம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சர்ச்சையானது என்னன்னா, அந்த சிஸ்டம் வெப் சீரிஸ் ஈவென்ட்ல வந்துட்டு எனக்கு தமிழ் சினிமால பெருசா வாய்ப்புகள் இல்ல. விமன் சென்ட்ரிக்கா என்னோட எக்ஸ்போஷர் பெருசா இல்ல அப்படிங்கிற மாரி அங்க போய் பாலிவுட்ல போய் சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இவ்ளோ நல்ல படங்கள் நடிச்சுட்டு, இவ்ளோ நல்ல படங்கள் உங்களுக்கு குடுத்த இடத்துலருந்து நீங்க வெளில போயிட்டு, எனக்கு அங்க ஒரு ஸ்கோப்பே இல்ல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற நியாயமே மாரி. இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அத. உங்கள வளர்த்து விட்டது தமிழ் ஃபீல்டு. எவ்வளோ ஆமா. படங்கள் இருக்கு இங்க. ஜோதிகானா இப்போ குஷிலாம் எடுத்தீங்கன்னா ஜோதிகா விட்டா ஆளே இல்லைங்கிற மாரி தெரியும். மொழி. மொழி எடுத்துங்க. அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அதை உருவாக்குனது தமிழ் இயக்குனர் தான். ம். ஸோ தமிழ் தயாரிப்பாளர் தான். பட் அவங்க வந்து ஹிந்திக்கு போகணும்னு விரும்புகிறாங்க. ஹிந்தியில் போகிறாங்க. தேவையில்லாமல் இந்த தம்படிக்கிற ஷாட்லாம் கூட பண்ணதா வெப் ஆமா, சீரிஸ் ஒன்று ஆமா, இருக்குது. ஆமா. பட் அந்த கலாச்சாரத்துக்கு அவங்க மாற பார்க்குறாங்க. சில பேருடைய ஃபேஸ் தான் செட் ஆகும், செட் ஆகாது. பட் அதில் பெரிய அளவில் அவங்க சைன் பண்ண முடியல இல்லையா. பட் அதை வந்து ஒரு சந்தர்ப்பவாதமாக தான் நான் பார்க்குறேன் அதை. ஓகே. பட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எனக்கு தெரியல. ஆனால் வளர்த்து விட்டது தமிழ் ஃபீல்டு. ஜோதியாங்கிறது இப்படி தான். சிவாஜி அவர்கள் வந்து நடிப்பில் உடம்பையே வந்து ஆக்ட் பண்ணி காப்பாங்கன்னா, ஜோதி அவர்கள் வந்து முகத்தில் மட்டும் நடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட தமிழ் ஃபீல்டு தான். அதுவும் சந்திரமுகி படம் வந்துட்டு லைக் அந்த டைம்ல வந்து ஹீரோக்கு என்ன பேரோ இல்ல ஹீரோ ரிலேட்டடா தான் டைட்டிலே வரும். ஸோ சந்திரமுகி அப்படிங்கிற அந்த ஃபீமேல் கேரக்டரை ஒட்டி வந்த ஒரு படம் அப்படின்னா ஜோதிகா உங்களுக்கு ஒரு மாஸ் பேண்ட். அதெல்லாம் என்ன பவர்ஃபுல் கேரக்டருங்க. அதோட ஒரு படம் வேணும். ஒரு கிட்டத்தட்ட வந்து எனக்கு 3 வருடங்கள் ஓடின படம் அது. சிம்ரன் பண்ண வேண்டிய கதையை அந்த படம் பண்ண வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆச்சு அவங்களுக்கு. அதனால ஜோதி அவர்கள் பண்ணாங்க. பிரமாதம் பண்ணியிருந்தாங்க, குறைய சொல்ல முடியாது. பட் ஹிந்திக்கு வந்து கொஞ்சம் கிளாமர் தேவைப்படுது. அப்போ கொஞ்சம் கிளாமரை பண்ணுறாங்க. அந்த கிளாமர் அவங்களுக்கு செட் ஆகலை. அதான் நேச்சர். இதே இது வந்து அஜய் தேவனோட ஒரு ஃபேமிலி டைமில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. அதில் மாதவன் தான் வில்லனாக வருவார். நம்ம மாதவன். ஆமாம். மேடி பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட். ஜோதி அம்மன் தான் கதையே போகும். அப்புறம் மம்முட்டியோட பண்ணாங்கல்ல, காதல்னு ஒரு படம் பண்ணாங்க இல்லையா. அப்போ அது என்ன படம் உங்களுக்கு அதை. ஸோ ஜோதி அவர்களுக்கு உள்ள படங்கள் நிறைய இங்கே சவுத் இந்தியாவில் நிறைய இருந்தது. அதை வந்து அங்கே போய் சொல்லி இது வரைக்கும் எனக்கு ஃபீமேல் உண்டா பண்ணலைன்னு சொல்கிறது வந்து அது உண்மையிலேயே மனசாட்சியோட பேசுனாங்களா இல்லைன்னு எனக்கு தோணுது. ஜோதியா வந்து நல்ல ஆக்டர்ஸ். கண்டிப்பாக சார். நல்ல ரொம்ப என்னென்னா அருமையானவங்க. அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லவங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல மரியாதை தரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அது எல்லாமே இருக்குது. பட் ஏன் இதை சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு அதை. ஸோ வாய்ப்புக்காக இப்படியும் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாய்ப்புக்குன்றது அவங்க வந்து ரொம்ப டாப்பில் இருக்கணும் தான் வாய்ப்பை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. அவங்களே சொந்த படமே பண்ணிட்டு போகலாம், அது வேறு விஷயம். ஆமாம். பட் இருந்தாலும் எதற்கு அதை சொன்னாங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா. அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. நியாயம் இல்லாததான் நான் நினைக்கிறேன் ஜோதி அவர்கள் சொன்னது. இப்போவும் திரும்பி நீங்கள் வந்தீங்கன்னா பிரமாதமான ரோல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதியாவுக்கு ஸ்பேஸ் இன்னமும் இருக்குது. உங்களுடைய இந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் நடிக்கும் உங்களுக்கு. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் தான். அதான் இந்த ராட்சசி படம்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பரான படம். பின்னிரு உங்களுக்கு அதை. ஒரு பக்கம் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், இன்னொரு பக்கம் ஃப்ளாஷ்பேக் போனால் நீங்கள் வந்து ஒரு மிலிட்ரி பேஸில் இருந்த ஒரு ஆள் அப்படிங்கும்போது ஸோ அந்த சண்டை காட்சிகள் கம்பு சுற்றுறது ஸோ அவ்வளோ நல்ல ஒரு படங்கள் கொடுத்த ஜோதிகா தான் இப்படி பேசுனாங்களா அப்படின்னு. அதுதான் என்னடா இது ஏன் இப்படி பேசுனாங்க தெரியலங்க மாதிரி தான் இருக்குது. பாலாவெல்லாம் ஜோதியை வச்சு பண்ண முடியல. அந்த ஒரு என்ன கேரக்டர் கொடுத்தாங்க. ஜிவி பிரகாஷ் தம்பியாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பிரமாதமான ஒரு இது அது. அதனால் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பேசிட்டாங்க. ஒன்றும் தப்பில் பேசுனதாக போட்டோம். பட் இனியும் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். அதை வளர்த்து விட்டது தமிழ் ஃபீல்டு. உங்களோட கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணது தமிழ் இயக்குநர்கள். தயவுசெய்து மறந்துடுங்க சார். சினிமா வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிணாமம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்களுமே அதை வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அப்படி இருக்கும்போது ஓடிடி தளம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு அங்கே வந்து குறைஞ்சிருச்சு. தேட்டரில் கொண்டாட வேண்டிய படங்களும் கூட நம்ம ஓடிடியில் வந்துட்டு பொறுமையாக பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ இது இப்படி ஒரு பக்கம் இருக்க நிறைய படங்கள் இப்போ லைக் ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால வந்து தேட்டரில் இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து 18+ தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அப்படியே ஓடிடி பக்கம் வந்தோம் அப்படின்னா அதுக்கு எந்த வரமுறையும் கிடையாது. இவங்க தான் படம் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இப்படி அதாவது தேட்டரில் போய் அபோவ் 18 தான் பார்க்கணும் அப்படின்னு இருக்க படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் அங்கே யார் வேணால் பார்க்கலாம். ஸோ தேட்டருக்கு ஏன் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஓடிடிக்கு ஏன் அது இல்லை சார்? இல்லை, எனக்கு பொறுத்த சேட்டலைட்டுக்கும் நமக்கு ஓடிடிக்கும் ஒரு சென்சார் இருந்தால் தான் சிறப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதனால் நீங்கள் அதை தாண்டி ஒரு கமர்ஷியலாக போய் நிற்கிது உங்களுக்கு. எப்படி ஒரு கமர்ஷியல் படம் நீங்கள் ஹிட் ஆன் பண்ணுறீங்களோ ஓடிடியினுடைய தளமும் அதுதான். நீங்கள் பல கோடிகள் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து வாங்குறாங்க. அசால்ட்டாக 50 கோடி 100 கோடி 120 கோடின்னு போகுது உங்களுக்கு.
இப்போ ஜெயிலர் டூலாம் கிட்டத்தட்ட 160 கோடி வரைக்கும் வாங்கப்பட்டதா ஒரு தகவல்லாம் இருக்குது. அப்போ அங்கே கமர்ஷியல் தேவை. நீங்கள் இங்கே வந்து ஃபேமிலியோடு உள்ளே போய் பார்ப்பாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஓடிடிங்கிறது வீட்டில் உட்காந்து பார்க்குறது. ஆமாம். அங்கே நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படம் இருக்குது, ஃபேமிலியோட சைல்டோட பார்க்க வேண்டிய படங்கள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சைல்ட்லாக் இருக்குது, வேணுமா நீங்கள் சைல்ட்லாக் பண்ணிட்டு போய்க்கலாம், நீங்கள் பசங்க பார்க்கறதில் பார்த்துக்கலாம். பட் அதுக்கு மீறி நீங்கள் மொபைல் ஒன்று இருக்குது, பசங்க அதை எந்த ரூட்டில் பார்க்கணுன்னாலும் பார்த்துட்டு போயிடலாம், ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதனால் ஒரு விஷயத்தை வந்து அந்த கல்ச்சரில் வந்து நீங்கள் மாற்றும் போது பசங்களுக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக் கொடுத்துடணும். தவறு எது, நிஜம் எது, பொய் எது, அதான் குட் டச் எது, பேட் டச்சுங்கிற விஷயம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அலர்ட் ஆயிரும். நீ மறைச்ச விஷயத்தை பண்ண முடியாது. நம்ம ஃபாரின்லாம் ஒரு ஸ்கூல்லலாம் ஒரு கிளாஸே இருக்குது உங்களுக்கு. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அது ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு. அதை இதானா அப்படின்ட்டு அலர்ட் ஆகுவாங்க. நீங்கள் மூடி மறைக்கும் போது ஒரு விஷயம் தப்பாக வரும். பட் ஆனால் சென்சாருங்கிறது வந்து நம்ம ஃபீச்சர் ஃபிலிமுக்கு மட்டும்தான் இருக்குது. 18 above 18 அப்படின்னா இப்போ கூலி படம்லாம் 18 இயர்ஸ்க்கு above 18 உள்ளே போக முடிஞ்சுது. ஆமாம். நீங்கள் அதை ஃபாரின்லேயே கடைப்பிடிச்சாங்க, வெளியிலே போர்டு வச்சுட்டாங்க. அப்போ அந்த சின்ன பசங்க ரஜினி சார் ஃபேன்ஸ் உள்ளே போக முடியல படத்துக்கு உங்களுக்கு. அது ஒரு மாரி பெரிய வருத்தமாக இருந்தது. அப்புறம் ஓடிடி வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்க்குறாங்க அதை. பட் சில படங்கள் வந்து ஓடிடிக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில கட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்குன்னு ஒரு வேஷனை வந்து தர்றாங்க. நீங்கள் தியேட்டரில் பார்த்து ஓடிடியில் இருக்காது. ஆமாம். பட் ஹாலிவுட் படங்கள் மட்டும்தான் நீங்கள் இந்த சென்சார் இல்லாமல் உள்ளே வந்துடுது. இப்போ அதுக்குன்னே மிகப்பெரிய ஒரு சேனல், நம்பர் 1 சேனலே இருக்குது. ஆமாம். அந்த சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய படங்கள் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படங்கள் நிறையா இருக்குது. பட் சென்சார் நீங்கள் வந்து இதுக்கு தான் கொண்டு வர முடியும். ஓடிடி தளங்கிறது வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தால் சிறப்பாக இருக்குமானா இருக்கும். ஆனால் நீங்கள் கமர்ஷியலாக நீங்கள் பல கோடி போடும்போது நீங்கள் வந்து எடுக்கணும். அதனால் நல்லவர்கள் எந்த சூழல் நல்லவனாக தான் இருப்பான். கெட்டு போகிறவே எப்படி இருந்தாலும் கெட்டு போனால் கெட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் இதை பார்த்தா கெட்டு போன அவசியம் இல்லை. அதனால் ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறது இந்த கதைக்கு தேவையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது, அதனால் கொடுக்கப்படுது. ஓடிடிக்கு வரும்போது இல்லை. அது சென்சார் அப்படிங்கும் போது ரொம்ப நாளாக பேசுகிறோம், இதுக்கு ஒரு முடிவு இல்லையா சார்? எண்டுங்கிற மாதிரி போகுது. எதை கேட்குறீங்கன்னு புரியுது. கண்டிப்பாக அண்ணான் படத்துக்கு வந்து இது வரைக்கும் தரலை. இன்னும் இப்போ சென்சார்னாலே முக்கியமாக அங்கே தான் போகுது. அது ஒரு பேர் எடுத்துட்டாலே இந்த படம் இதுதான் ஜனநாயகன் தான் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏக்கமாகவும் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ படத்தை தாண்டி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டராகவும் ஆயிட்டாரு. ஸோ அவரோட படம் எப்போ சார் வரும்? பார்க்க முடியுமா? பார்த்துருவோமா? இல்லை, பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்போ வரும்னு தான் தெரிய மாட்டேங்குது. வரக்கூடிய ஜூன் 22 முதலமைச்சர் விஜய் அவருடைய பர்த்டே வருது. பர்த்டே ரிலீஸ் பண்ணலாமா, அதுக்கு முன்னாடி 2 நாள் பண்ணலாமான்னு ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. ஆனால் சர்டிஃபிகேட் இன்னும் கைக்கு வரல. நம்ம பேச வரைக்குமே வரல. ஓகே, வந்தால் சிறப்பாக தான் இருக்கும். பட் எப்போ வந்தாலுமே படம் கொண்டாடப்படும். அந்த மாதிரி ஒரு அருமையான கதைக்களம். நீங்கள் லீக் ஆகிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதையும் தாண்டி இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. நீ அதில் பார்த்தா தான் படமே நல்லா இருக்கும். அது ரீகட் வெர்ஷனும் பண்ண போகிறதா பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அது சம்மந்த விஷயங்கள் நிறையா இருக்குது. பட் அதாவது ரிவைசிங் கமிட்டி பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு பிறகும் சர்டிஃபிகேட் வரல. தேர்தல் வச்சுப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு நீ சொன்னது மாதிரி தமிழ் முதலமைச்சராக வந்துட்டாங்க. ஒரு மாதம் இன்னையோட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஆமாம். இதற்கப்புறம் சர்டிஃபிகேட் தரலன்னு இனிமேல் அந்த படத்தில் என்ன இருக்க போகுது? நீங்கள் கொடுத்தாருன்னா கொடுக்காட்டுனா மக்கள் அதை வந்து புரிஞ்சுட்டாங்க. தமிழ் முதலமைச்சர் நீங்கள் தேர்தலுக்கு முன்பாக தான் நீங்கள் பிளாக் பண்ணீங்க. ஒரு முதலமைச்சர்கிட்ட என்ன பண்ண முடியும்ட்டு ஆகிட்டார் முதலமைச்சராக. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக என்ன காரணத்துக்கு கொடுக்கலைங்கிறையா சொல்லணும்ல. அதுவும் இன்னும் வரைக்கும் வெளியே சொன்னால் தானே தெரியும். இல்லை இந்த காரணத்தை நான் தராமல் இருக்கிறது வரைக்கும் அப்படின்னு அதுவும் கிடையாது. பல காரணங்கள் முன்னே சொல்லப்பட்டது. ஓகே, இப்போ என்ன காரணம்? பட் இப்போ என்ன அழுத்தம் இருக்குது? என்ன ஒரு 400 கோடி ரூபா வந்து ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆகும். இப்போ ஜனவரியிலேருந்து இந்த ஒரு 5 மாதமாக வாங்கினவர்கள் வந்து வட்டியோடு கேட்குறாங்க. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளரும் வந்து வட்டியோட திரும்பி பணத்தை கொடுக்குறதா முடிவு பண்ணுறதா ஒரு தகவல் வருது. ஓகே, அதை கொடுத்து எடுத்து முடிச்சு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், அந்த படம் எப்போ எடுத்துடலாம் அப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்காங்க ஓன் ரிலீஸில். இதையும் மீறி ஒரு தகவல் வருது. ஸ்ட்ரைட்டாக ஓடிடி சேட்டலைட் பண்ணிடலாங்கிற ஐடியாவும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டேரக்டே வராமல் டைரக்டராக பண்ணலான்ட்டு. இப்போ அது பண்ணலான்னா கூட அதுக்கும் சென்சார் தேவைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வேறு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அதுக்கு தேவைப்படும் நமக்கு அதை அப்படிங்கிற விஷயம் போய்கிட்டு இருக்கு. இல்லை, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் படம் மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் அவளோட இருக்காங்க. கடைசி படம் வேறு நல்ல ஒரு மெசேஜோடு இருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படம் எப்போ வந்தாலுமே கண்டிப்பாக கொண்டாடப்படும். வசூல் ரீதியாக அடிக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் அடிக்கும், ஒரு மாற்று கருத்தே இல்லை. விஜய் அவர்களுடைய மாஸ் இன்னும் வந்து எகுரும் அந்த படம் வந்ததுக்கு பிறகு. பெண்கள் மத்தியில் ஜென்சி கிட்டலாம் கொண்டாடுவாங்க அந்த படத்தை. அப்படி இருக்குது அந்த படம். பார்க்கலாம், ஒரு வேளை கொடுத்துட்டாங்கன்னா இந்த பர்த்டேக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஓடிடியில் ஸ்ட்ரைட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்களாங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. எதுங்கிற ஒரு விஷயம் தெரியல. ஏதாவது ஒரு விஷயத்த இந்த பிறந்த நாளைக்குள்ளே ஒரு முடிவு பண்ணுறதா தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. அதுதான். ஸோ எப்படி வந்தாலும் அவரோட படம் பார்த்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி
இந்த ஜூன் 22 வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு சிறப்பாக இருக்கும். டபுள் ட்ரீட் இல்லை ட்ரிபிள் ட்ரீட்டாக மாறிடும். கண்டிப்பாக ஓடிடியாக இருந்தாலும் சரி, சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி, அவர் படம் வந்தால் போதும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ ஜூன் 22 வந்துச்சுன்னா எல்லாருக்குமே அது ஒரு ட்ரிபிள் ட்ரீட் ஆகிடும். ஆல்ரெடி சிஎம் ஆகிட்டாரு. ஸோ அவரோட படம் அதுக்கப்புறம் வந்தது அவரோட பர்த்டே அப்படின்னு. ஸோ எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, டக்குன்னு கிடச்சிட்டா அதில் சந்தோஷம் இல்லைங்கிற மாதிரி வெயிட் பண்ணி அதை அனுபவிக்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வெயிட் பண்ணி சிக்மாவாகட்டும், ஜனநாயகனாகட்டும், இல்லை நம்ம சிஎம் விஜய் சார் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாருங்கிறத எல்லாமே பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.